16 ஏழு முடிஞ்சது. 2 மாசம் ரெஸ்ட். நிறைய யோசிச்சேன். அப்பதான் எல்லாம் புரிஞ்சது. இன்னைக்கு சாமி கிட்ட எப்படியாவது இந்த வேலையை கொடுத்துருன்னு நான் வேண்டிக்கல. எனக்கு இந்த லைஃப் கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு வந்தேன். சார், நீங்கள் என்னை ரிஜெக்ட் பண்ணால் கூட நான் வருத்தப்பட மாட்டேன் சார். எங்கேயோ எனக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் ஏற்ற வேலை செஞ்சு எப்படியும் மேலே வந்துடும்னு நம்பிக்கை வந்துருச்சு சார். இவ்வளோ ஃப்ராங்காக பிஹேவ் பண்ணுற ஆள் எங்கள் கம்பெனிக்கு ஒத்து வராது. கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு டிப்ளமேட்டிக்காக பேசுகிற ஆள் தான் எங்களுக்கு வேணும். யூ ஆர் டூ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். பட் நீங்கள் உங்கள் இந்த ஆட்டிடியூடை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணுவேன்னு அஷூரன்ஸ் கொடுத்தா we may consider you. என் 2 கால் உடஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் சொந்த காலில் நிற்க கற்றுக்கிட்டேன். அடிபட்டு வந்தது சார் இந்த ஆட்டிடியூட். மாற்றிக்க முடியாது. உங்கள் வேலையை நீங்கள் வச்சுங்க சார். என் ஆட்டிடியூடை நான் வச்சுக்கிறேன் சார். சாரி சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை, 25 வருஷமா எவ்வளவோ பேரை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். எல்லாரும் வேலை கிடைக்கிறதுக்காக நாங்க சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டுவாங்க. நீ எங்க இருந்து வந்த? சார்,